Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க ஹோம் டாப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ ஹோம் டாப்ல இப்ப பார்க்க போற டூல் என்னன்னு பார்த்தோம்னா சோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கற டூல். ஓகேங்களா? சோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டூல் பார்க்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை ஜெனரேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து மண்டே அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மண்டேன்னு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு ஸோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணாமல் ஸோ இப்படி ஜஸ்ட் இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எனக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ 1 2 3 மட்டும் நமக்கு ஜென்ரேட் ஆகாது. 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு இது மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு டேஸுமே இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுவே உங்களுக்கு மந்த்து இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா ஜனவரி. ஸோ ஜான்வரி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் இதை ட்ரேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஜான்வரி அப்படின்னு டைப் பண்ணால் JANUARY ஜான்வரி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஜஸ்ட் இதை ட்ரேஸ் பண்ணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் அப் டு எனக்கு இது ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எத்தனை டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இந்த 12 months முடிச்சுட்டு அகைன் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் சீக்வன்ஸில் நம்மளால் இதை ட்ரேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்ற டூல் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே ஃபைண்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஏதாவது ஒன்று ஃபைண்ட் பண்ணும், ஒரு வேர்டு எங்கே இருக்குன்னே தெரியல அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃபைண்ட் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஜூன் அப்படின்ற வேர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா நம்மளோட கர்சர் எங்கே இருந்ததோ அங்கே வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ வந்து ஜூன் அப்படிங்கிறது எனக்கு இங்கே இருக்குது. ஸோ ஃபைண்ட் ஆல்னு கொடுத்தோன்னா மொத்தம் எத்தனை ஜூன் இருக்கோ எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ஜூன் தான் இருக்குது, பட் ஜான்வரி நமக்கு 2 இருக்குது. ஸோ ஜான்வரி ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ ஜான்வரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபைண்ட் ஆல் அப்படின்னு தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ரிசல்ட்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ வந்து ஷீட் 1ல் எனக்கு எந்த செல்லில் இருக்குது. ஸோ இப்போ வந்து J3 செல்லில் ஒன்று இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம்னா J15 செல்லில் எனக்கு இருக்குது. ஸோ ஃபைண்ட் ஆல் அப்படின்னா எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அத்தனையும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துடும். ஸோ இதுவே ரீப்ளேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து வேறு ஒன்று நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜான்வரி அப்படிங்கிறத எனக்கு ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இப்போ வந்து மந்த் அப்படின்னு மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ மந்த் -1 அப்படின்றத நான் மாற்றுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு டைம் தான் ரீப்ளேஸ் ஆகும். இதுவே நான் ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தேன்னா ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ எனக்கு அத்தனை ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு இப்போ நடக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம்னா கோடு. ஸோ இப்போ கோடு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் மாதிரி நான் இதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இப்போ நான் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம என்ன பண்ணலாம்னா கோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஏதாவது டேபிள்ஸ் கிளிக் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹோம் டேப்பில் நம்மக்கிட்ட இப்போ டேபிள் மட்டும்தான் ஒரு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். தென் இன்சர்ட் டேப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிக்சர் யூஸ் பண்ணுறது, கிளிப் ஆர்ட்டு, சார்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அப்போ வந்து நம்ம கோடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எத்தனை டேட்டாஸ் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அதை இங்கேருந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துக்கிட்ட நம்ம செல்கிட்ட நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே கோ டு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கோ டு ஸ்பெஷல்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏதாவது கமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை ஏதாவது ஃபார்முலாஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை ஏதாவது பிளாங்க்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கிட்ட போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிளாங்க்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டேட்டா எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இருக்க எனக்கு பிளாங்க்ஸ் எனக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் 2 செல்ஸ், அப்புறமேட்டு வந்து என்னோடய கண்டென்ட்க்கு பிஃபோர் 2 செல்ஸ் மட்டும் ஆட் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் டேட்டாஸ் என்டர் பண்ணுறேன். ஸோ நான் டேப் அழுத்த பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது பாட்டுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் அகைன் டேப் கொடுத்துட்டு இப்போ J2 முடிஞ்சிருச்சு. இப்போ நான் டேப் அழுத்தினேன்னா எனக்கு K காலத்துக்கிட்ட போகாமல் எனக்கு அகைன் எனக்கு எங்கே வருதுன்னா C கிட்ட வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா எம்டி செல்ஸை செலக்ட் பண்ணி கூட நம்மளால் டேட்டாஸை செலக்ட் பண்ணிட முடியும். இப்போ பாருங்கள் J2 கிட்டே இருக்குது. இப்போ நான் டேப் அழுத்தும் போது எனக்கு எம்டி ஸ்பேஸ் கிட்ட தான் போகும். K கிட்டேயோ இல்லை வந்து ஆல்ரெடி டேட்டா இருக்கையோ அங்கேயே நமக்கு வந்து போகாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோ டு ஸ்பெஷல் அப்படின்றது. ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்றது ஒர்க் அவுட் பண்ணிக்க பாருங்கள். ஸோ கோ டு ஸ்பெஷலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.